Hi friends, welcome to Sikki Mango Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம காலையில என்னென்ன வேலைகள் செய்ய போறோம் அப்படிங்கறது தான் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு வீடியோ பார்க்கலாம். காலையில நமக்கு முதல் வேலை டீ போடுறது தான். டீ குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும். சோ அதனால டீ போடுறதுக்காக பால் வந்து கட் பண்ணி ஊத்திட்டு இருக்கேன். நாங்க வந்து பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆவின் ஆரோக்கியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு உடனே டீ போடுறது தான். நான் இதுல எப்பவுமே 1 ல இருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன். பால் வந்து திக்கா போட்டு குடிக்கும் போது ஒரு திகட்டுற மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால தண்ணி எப்பவுமே சேர்க்கறது தான். இந்த மாதிரி தண்ணி ஊத்தி அப்புறம் டீ போட்டு குடிச்சாதான் அது வந்து கரெக்டா இருக்கும், திகட்டாம இருக்கும். இப்ப நம்ம அடுப்பை ஆன் பண்ணி பால் வச்சுக்கலாம். பால் கொஞ்சம் காய்ச்சி வரட்டும். பால் நல்லா காஞ்சி பொங்கி வரும்போது டீ தூள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை முதல்ல சேர்க்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா பால் வந்து திரிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நல்ல ஸ்ட்ராங்கான டீ தூள் போட்டுக்கலாம். இது பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். அதோட கலர் எல்லாம் அதுல இறங்கும் அந்த பால்ல. உடனே அந்த பாலுமே கலர் சேஞ்ச் ஆகி வரும். நான் எப்பவுமே இஞ்சி சேர்த்துப்பேன். இதுல இஞ்சி போட்டிருக்கிறேன். சில நேரத்துல ஏலக்காய் சேர்த்துப்பேன். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுப்போம். அப்படியே சர்க்கரையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பால் பொங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கரண்டி வந்து உள்ள போட்டு வச்சுக்கலாம். எப்பவுமே பால் காய்க்கும் போது உடனடியா பொங்கி வெளியே வந்துடும். நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம டக்குன்னு திரும்புறதுக்குள்ள பால் பொங்கி இருக்கும். அப்படி பொங்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி உள்ள போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு கொதிச்சாலும் பால் வந்து அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே வரவே வராது. இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அந்த டிகாஷன் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் கடைசியா தான் நம்ம வந்து சர்க்கரை போடுவோம். ஸோ நான் எப்போ லாஸ்ட்டாக தான் சர்க்கரை போடுவேன். இப்போ நல்ல சுட சுட டீ ரெடி. ஸோ டீ குடிச்சுக்கலாம். அடுத்து காலையில் டிஃபன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து அடை தோசை பண்ணியிருக்கிறேன். அடை தோசை நமக்கு தெரியும், எல்லா தானியங்களையும் சேர்த்து போட்டு செய்கிறது நல்ல சத்தானது. இதில் நான் சேர்த்துருக்கிறது கொண்டைக்கடலை, நிலக்கடலை, பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, அப்புறம் நார்மலாக நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு, உளுந்து, கொஞ்சமா அரிசி, இந்த மாதிரி. சோ அரிசி சேர்க்காமலும் செய்யலாம். நவதானியங்கள் எதா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துலயும் ஒரு கை எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துல எல்லாரும் சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். காலையில தோசை சுட போறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே அதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு காலையில எடுத்து நம்ம அரைச்சிட்டா போதும். அரைச்சி உடனே நம்ம தோசை சுட்டுக்கலாம். புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இல்ல. அப்படிதான் இது ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதை ஊற வச்சதை அரைக்கும் போது உடனே ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த மாவுல கொஞ்சம் காரமும் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட இப்போ கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை சுட ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. வாரத்துல ஒரு தடவையாவது கண்டிப்பா சாப்பிடலாம். இதுல பெரிய வேலையும் கிடையாது. ஏன்னா ஊற வச்சு அப்படியே அரைச்சி உடனே தோசை சுட்டுக்கலாம். இதனால எல்லா சத்துக்களுமே நம்ம உடம்புக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். கல்லு நல்ல சூடானதும் மொறுமொறுன்னு இந்த தோசையை சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, அதுவும் சுட சுட சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்கு பெருசா தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவை கிடையாது. கொஞ்சமா தேங்காய் சட்னி, சாம்பார் அந்த மாதிரி இருந்தா போதும். இல்லை அப்படின்னா தோசை பொடியே போதும். அதுல தொட்டு சாப்பிடும் போதே நல்ல டேஸ்டா இருக்கும். தோசை வெந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இட்லி தோசைக்காக அரிசியும் உளுந்தும் நனைய போட்டிருக்கோம். இது வந்து இன்னைக்கு அரைக்கணும். காலையில எழுந்த உடனே நனைய போட்டுட்டோம் அப்படின்னா மத்தியானம் அரைச்சு வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கருவேப்பிலை ஜூஸ் போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நமக்கு முடி உதிர்றது இருக்கிறது, எல்லாம் முடி நல்லா வளரணும், நல்லா கருகருன்னு வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம வேற எதுவும் பண்ண வேண்டாம். கருவேப்பிலை ஜூஸ் வந்து நல்லா குடிச்சாலே போதும். வாரத்துல 2 நாள் இல்ல 1 நாள் குடிச்சாலே பெருசுதான். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலைய கண்டிப்பா மறக்காதீங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஒரு கை நிறைய எடுத்து அப்படி ஜார்ல போட்டுக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்சியில நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது அதோட வித்தியாசம் நமக்கு நல்லாவே தெரியும். இதுல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால, முடிக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறதுனால முடி நல்லாவே வளரும். கருவேப்பிலை துவையெல்லாம் சாப்பிடலாம். ஆனா இப்ப ஜூஸ் போட்டு குடிக்கும் போது ஈஸி, நமக்கு உடனே அடிச்சு குடிச்சிடலாம். நான் இதுல கொஞ்சமா இஞ்சியும் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அது அரைகிறதுக்காக. கருவேப்பிலை நமக்கு ரொம்ப மலிவு விலையில கிடைக்கு, நம்ம வீட்டிலே இருக்குது. ஸோ இப்படி ஒரு பொருளை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பா ஜூஸ் போட்டு குடிங்க. இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஜூஸ் வந்து குடிக்கலாம், ரொம்பலாம் கசக்காது, குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும்.
உங்களுக்கு டேஸ்ட் வந்து வேணும் அப்படின்னா அதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக, லெமன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது இஞ்சி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சேர்த்துக்கலாம். ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மனமாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர் அப்படின்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து இஞ்சியும் லெமனும் சேர்த்துக்கலான் இருக்கேன். இஞ்சி அது கூடவே சேர்ந்து அரைஞ்சிருக்கு. இப்போ ஒரு பாதி லெமன் எடுத்து அதில் புளிஞ்சிக்கலாம். இது வந்து 2 கிளாஸ் அளவுக்கு இருக்கிற ஜூஸ், 2 பேர் குடிக்க போகிறோம். இனிப்புக்காக கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். லெமனோட புளிப்பு, சர்க்கரையோட இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை குடிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வாரந்தோறும் குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ மீதி உள்ளதெல்லாம் நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மத்தியான சமையலும் முடிஞ்சாச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு, காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து நல்ல காம்பினேஷன், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நடந்த வேலைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காலை வேலைகளை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.